உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு 3 நாள் சினிமா செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தலைவர் 173 அப்படின்னு இது எப்படி எடுக்க போகிறாங்க? பிரம்மாண்டமான படமா, அல்லது ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படமா? இதில் 2 கதாநாயகிகளுடைய பேர் அடிப்படுது. இது மொத்தம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது முன்னொரு விஷயம், இலங்கை சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் நிறைய வந்திருக்குது. ஆனால் ஒரு ரியல் இலங்கை ஈழத்து படம் இது தாங்க அப்படின்னு ஆணித்தரமாக கார்த்திக் சுப்ராஜ் சொல்கிற படம் இதுனா நீலிரா. இது எந்த மாதிரியான ஒரு கதை, எந்த கதை களம் இது? குறிப்பாக இந்த படம், இந்த கதையை மறைந்த இயக்குனர் பாலுமகேந்திராவுக்கு முன்கூட்டியே தெரியும். இதை தான் சாமி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் செய்ய முடியாத நீ செய் அப்படின்னு அந்த இயக்குனருக்கு அப்பவே ஒரு க்ரீன் சிக்னலை காமிச்சிட்டாரு. இது ஒரு பக்கம். ஸ்ருதிஹாசன் ஒரு பேன் இண்டியா படத்தில் நடிக்கிறாங்க. நடிக்கும் பொழுது அந்த கதை பிரகாரம் பார்த்திங்கன்னா, சும்மா தம்மை பற்ற வச்சு ஊதுன்னு ஊதுற கேரக்டர். அதில் போய் என்னப்பா இருக்குது அப்படின்னு ஸ்ருதிஹாசன் எதுனாலும் ஒரு கான்ட்ரவர்சி, அது துணிச்சலாக பண்ணுற ஒரு கேரக்டரு. குறிப்பாக ஸ்ருதிஹாசனை பற்றியான வதந்திகள்லாம் இருக்குல்ல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அது கோவப்படுவாங்கன்னு பார்த்தா கோவப்படலை, கேளுங்க நீங்கள் அப்படின்னு. முக்கியமாக ஒரு இயக்குனரோட டைரக்ஷனில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே கிளம்பி வந்துட்டாங்க தமிழில். அப்போ அவங்க அப்பா கமலஹாசன் கூப்பிட்டு மகளுக்கு ஒரு அறிவுரை இல்லை, அந்த இயக்குனர் நீ சாதாரணமாக இடப்படாத, அப்படி சாதாரணமாக போடக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்தவர் தான், இடப்படாத, அவரை நீ பாரு, இந்த படம் வரட்டும், அவரோட திறமை பாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஜயோடைய 100வது படம் அதை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதா இருந்தது. அதன் பிறகு ஏன் பண்ணலை, அது என்ன ஆகும், விஜய்க்கு பதில் யார் அங்கே உள்ளே வருவாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேக்கப். இங்கே தமிழில் ஒரு படத்தை பார்த்துட்டு இங்கு மேக்கப் போட்ட, இந்த தமிழில் மேக்கப் போட்ட அந்த மேக்கப் மேனை நார்த்தில் வாரணாசியில் மகேஷ் பாபு ராஜமௌலியும் உட்காந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி நீ மேக்கப் போட்ட, ஏதா போட்ட அப்படின்னு. அவர்கிட்ட கமலஹாசனும் பேசியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் யார் என்ன அது சம்மந்தமாக. குறிப்பாக மம்முட்டி ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தில் நடிக்கிறப்போ ரைட்டு ஓகே, யாரோ மம்முட்டி நடிக்கிறாருப்பா அப்படின்னு எல்லாரும் அதை விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு மலையாள நடிகர் போல்டாக இந்த படத்தில் நீங்கள் நடிக்கக்கூடாது மம்முட்டி சார், மம்முக்கா அப்படின்னு ஒரு பதிவை ஆணித்தரமாக தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கார். ஒட்டுமொத்தமாக அது மலையாள இண்டஸ்ட்ரியும் தாண்டி இந்திய இண்டஸ்ட்ரி முழுக்க அப்படி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஏன் மம்முக்காவை இந்த படத்தில் நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? ஓகே, கமல் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்க சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிற படம் 173. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஏப்ரல் 23 எலெக்ஷனு, அதனால் கொஞ்சம் தள்ளியே வச்சுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, கமலஹாசன் அடிக்கடி சொல்லுவார் ஒத்திகைன்னு நிறைய ஒத்திகை பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அப்படி ஒத்திகை பார்க்கணும் அப்படின்னு. அதுமாதிரி இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணிக்கங்க தம்பி, ஷூட்டிங். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது, இது நண்பர் கமலஹாசனுக்காக பண்ணித்தரார் ரஜினிகாந்த், அவருக்காக பண்ணித்தரார். ஒரு 35 நாள் கால்ஷீட், குறுகிய காலத்தில் எடுக்க போகிற படம். கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படம் ஒரு பிரம்மாண்டமான படம், அதில் மாற்று கருத்து கிடையாது. தன் நண்பருக்காக எடுத்து கொடுக்குற படம். இப்போ கூட ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தார் கமலஹாசன். விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, அதையே நான் பார்க்கணும் அப்படின்னாரு. அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதையே நான் பார்க்கணும் அப்படின்னாரு. பெரிய ஜோக் அடிச்சு தான் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தாரு, சிரிக்கல. அவருக்கு ஏதோ ஒரு கடுப்பு ஒரு விதத்தில். அப்போ இந்த நேரத்தில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் இது மாதிரியான கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, சமீபத்தில் நடந்த ரஜினி விஜய் அந்த அறிக்கை, அந்த போர், அது ரஜினிக்கோ விஜய்க்கோ நேரடியாக கிடையாது, ரஜினி ஆதோ அர்ஜுனா கூட சொல்லலாம். அது தன் நண்பருக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி அவர் பேசியிருக்கார். காரணம் தான் தெரியும். ஒரு பக்கம் 173, இன்னொரு பக்கம் அவரும் நண்பர் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த 173 தான். இல்லை 2 கதாநாயகிங்க அப்படின்ற பேர் அடிபடுது. 2த்துல யாராவது ஒருத்தர் தான்பா அப்படின்னு. ஒன்று பூஜா ஹெக்டே, இன்னொன்று மிருனாள் தாக்கூர். இது ஓகேவா அப்படின்ற கேள்வி. இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மிக சமீப காலமாக நீங்கள் பிரம்மாண்டம் 500 கோடி 1000 கோடி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இப்படிலாம் சொன்ன படங்களுடைய கதிலாம் என்ன ஆச்சுன்னு தெரியும்.
ஆனால் சாதாரணமாக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வித் லவ், குறிப்பாக தாய் கிழவி, ஏமா இந்த படம் வந்து 22 நாளில் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்குதா அப்படின்னு. இதுதான் ராஜ்கமலுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு. இப்படி ஒரு காம்பேக்டாக ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா அது 173 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் அது. நீங்கள் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, வித் லவ், அப்புறம் தாய் கழுவி, இந்த மாதிரி பட்ஜெட்குள்ளே எடுத்த படங்கள் நல்ல கதை அம்சம், பட்ஜெட் விடுங்க, நீங்கள் நல்ல கண்டென்ட்டை வச்சு எடுத்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா வரப்போகுது தாய் கழுவிக்கு வந்து. அப்படின்னு பொழுது இந்த பழைய நிறுவனங்கள், பட நிறுவனங்கள், நம்ம ஏவிஎம் ஏன் படம் எடுக்கல, அப்புறம் மற்ற கம்பெனி ஏன் படம் எடுக்கல, சூப்பர் குட் படம் ஏன் எடுக்கல, இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் தங்களுடைய முடிவை மாற்றிக்கிட்டு இது மாதிரி திறமையான பசங்களுக்கு யார்கிட்ட நல்ல கதை இருக்குது கேட்போம், கதை கேட்போம். எங்கள் ஏபிஎம் தாங்க இந்த மாதிரி வந்து தேடி தேடி கதையை, நல்ல கதை எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் போய் பிடிச்சின்னு வருவாங்க. அப்படி இந்த பழைய நிறுவனங்கள்லாம் வந்து மறுபடியும் வந்து வராங்க தமிழ் சினிமாவுக்கு. ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வெறும் வியாபாரம் மட்டும் கிடையாது, வெறும் இட்டு மட்டும் கிடையாது, வெறும் தியேட்ரிக்கல் மட்டும் கிடையாது. இதனுடைய ப்ரீ பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வரவேற்கலாம். அப்படியேப்பட்ட ஒரு படமாகத்தான் தலைவர் 173 இருக்கும். அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் சிபி சக்கரவர்த்தி மிக மும்முரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீலிரா இந்த படம், அது என்ன நீலிரா அப்படின்னா என்ன வந்து அந்த படத்தோடைய டைரக்டர் அவர் வந்து இலங்கை ஈழத்தை சார்ந்தவர். அவர் அந்த நீலிரான்னு வச்சதுக்கான காரணம் என்னென்னா, சங்க இலக்கியத்தில் தலைவனுக்காக தலைவி நீண்ட இரவுகளுக்காக காத்துட்ருப்பா. நீல் இரவு, அதுதான் நான் நீலிரான்னு வச்சேன். என் ஊர் மட்டக்களப்பில் வந்து நான் அப்படியே பள்ளிக்கூடமோ காலேஜோ போகும்பொழுது இதுதான் பாலுமகேந்திரா அவர்கள் வாழ்ந்த வீடு அப்படின்வாங்க. அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே போவேன். மற்றபடி அவங்க அந்த வீட்டில் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாருன்னு தெரியாது. ஒருத்தர் ஒரு 2-3 பேர் மட்டும் இருப்பாங்க. நான் ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டை பார்த்து கடந்து போயிட்டே இருப்பேன். நானும் சினிமா டைரக்டர் ஆகணும், நானும் சினிமா பண்ணணும். எனக்கு மட்டக்களப்புலேருந்து நான் சென்னையை பார்ப்பேன். மிகப்பெரிய தூரம் அது எனக்கு. அதெல்லாம் முடியுமா, சாத்தியமாகுமா அப்படிலாம் நான் பெரிய கனவு கண்டிருக்கேன். அங்கே நான் இலங்கையில் அவ்வளோ தமிழ் சினிமாக்களை பார்ப்பேன். எனக்கெல்லாம் என்னன்னா இந்த இலங்கை, அதுவும் இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண், இந்த ஈழத்து விஷயத்தை ஒரு ஃபேண்டசியான, இல்லைன்னா அதுக்குள்ள ஒரு அழுத்தமான, ரொம்ப ராவா எடுக்காம அந்த மாதிரியான ஒரு கதையை எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அப்புறமா லயோலா கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. நான் படிச்சுட்டு ஒரு நாள் பாலுமகேந்திரா சாரை மீட் பண்ணோடனே எங்கேருந்து வந்திருக்கிற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னோடனே அவர் ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக பார்த்துட்டு, என் கால் தடங்கள் பதிச்ச பகுதி மட்டக்களப்பில் நான் எதெல்லாம் மிஸ் பண்ணனோ அதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு என்னை வந்து அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிட்டாரு. அந்த டைரக்டர் அப்படி மனம் குளிர்ந்து பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவா இலங்கை தமிழர்கள் படம் அப்படின்னா என்னன்னா, ஒரு என்ன சொல்லுது, துப்பாக்கி சத்தம், ரத்தமும் சதையுமான ஒரு விஷயம், சோகம், போராட்டம், வாழ்வியல், இதுதான் இருக்கும். ஆனால் ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண வீட்டில் குதூகலமாக இருக்கிறாங்க. அந்த கல்யாண வீட்டில் அந்த கொண்டாட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு போர் சூழல் ஏற்படுகிறது. அப்போ அந்த கல்யாண வீடு எது மாதிரி ஆயிடுது, அந்த போர் சூழல் எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்றதுக்கு நான் தான் ஒரு ரியல் ஈழத்து படத்தை எடுத்திருக்கிறேன் என்று ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்கிறாரு. இந்த படத்தினுடைய கதையை கேட்ட கார்த்திக் சுப்பராஜ் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. நீலிரா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நவீன் சந்திரா இந்த படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படம் விரைவில் வரப்போது, இதை பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்னு அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லி. இது என்னன்னா, பாலுமகேந்திரா சாருக்காக நான் இந்த படத்தை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம். ஸ்ருதிஹாசன் சல்மான் கான் கூட சேர்ந்து ஒரு பேன் இண்டியா படம் ஒன்று நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த பேன் இண்டியா படம் வந்த பிறகு இந்தியா முழுக்க ஸ்ருதிஹாசன் யாருன்னு எனக்கு தெரிய வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அதில் வந்து ஒரு துணிச்சலான பொண்ணுப்பா. நான் வந்து துணிச்சலான பொண்ணு ரைட்டு, இன்றைக்கி துணிச்சலான பொண்கள் எத்தனையோ கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, சர மாதிரியாக தம் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் படத்தில். அது கீழே வந்து புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடுன்னு அந்த டைட்டில் கார்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அடிச்சிருப்பேன், அந்த அளவுக்கு கதையும் தேவைப்படுது. இது 2 விதமான விமர்சனமாக மாறும். அதெல்லாம் மீறி இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு சல்மான் பாய்க்கு மிகப்பெரிய நன்றி, அந்த இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசன் நடித்த ஒரு ஹாலிவுட் படம் தி ஐ அப்படின்ற படமும் விரைவில் வெளிவரப்போகிறது. இதெல்லாம் தாண்டி ஸ்ருதிஹாசன் பாடின ஒரு பாட்டு சாய் அபங்கர் மியூசிக்கில், அது பெரிய ஹிட்டுங்க. பவழமல்லியே அப்படின்ற அந்த சாங் வந்து பெரிய ஹிட்டு. எனக்குள்ள ஸ்ருதிஹாசனுக்கு ஆரம்பத்தில் பழைய பேட்டிங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து நீங்கள் என்னவா ஆகணும்னு வந்தீங்க, கமலஹாசனுடைய மகள், நீங்கள் என்னவா அப்படின்னா, நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்,
நான் ஒரு பாடகி ஆகணும், எனக்கு பாட்டு நல்லா வரும், எனக்கு இசை அத்தனையும் தெரியும், எங்கள் வீட்லேயே வந்து அந்த இசையெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, அப்பாவுக்கே இசை தெரியும், ஆனால் நான் அப்படியே வந்து நடிகையாக மாறிட்டேன் நான் அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு இசை அரசி, ஒரு பாடகி இதெல்லாம் இருக்காங்க. அதை மீறி இது மாதிரியான ஒரு துணிச்சலான ஒரு கேரக்டர் ஒரு பக்கமாக இருக்கும்போது இந்த பவழமல்லி மாதிரியான சாங்கெல்லாம் இட்டு பொதுவாகவே வந்து ஸ்ருதிஹாசன் கிட்ட ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் ஒரு தடவை கேட்டோம், ஒரு 10-15 பேர் இருந்தபோது, தம்மு தண்ணி அடிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்போது, என்ன நினைக்கிறது வந்து என்ன நினைக்கிறது அப்படின்னு நாங்கள் வந்து, ஏன் அடிக்கக்கூடாதா, ஏன் தப்பா, அது என்ன உலகமாக குற்றமா, அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கவுங்க நிறுத்திட்டு போகிறாங்க, பெண்கள் ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு துணிச்சலை. ஏன்னா மற்றவங்களை அந்த டக்குன்னு கோவம் வந்துடும், கோவம் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் ஏங்க கோவம் பண்ணோம் அப்படி தான் அந்த சல்மான் கான் படத்தில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்திருக்கு. இதில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன் ஸ்ருதிஹாசனை பற்றி. அப்படின்னா ஒரு இயக்குனர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 3 நாள் கோவிட் முடிஞ்சு அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து செம்பரம்பாக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டருக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏதோ ஒரு அந்த டைரக்டரை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ராவாக இருக்கார். அவர் பேசுறதுன்னா ஒரு சென்னை ஸ்லாங்கில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்னவோ அவர் எடுக்கிறாரு, எனக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லி அந்த ஷூட்டிங்க்கு வராமல் நின்று போகிறாங்க. ஃபோன் எடுக்கலை, டைரக்டர் எவ்வளோ அடித்து பார்க்குறாரு. அப்போ சென்னையில் தான் இருக்கிறாங்க, நேரடியாக சொல்லி பார்க்குறாரு, இந்த ஹீரோ பேசி பார்க்குறாரு, ரெஸ்பான்ஸே இல்லை. விஷயம் வந்து கமலஹாசனுக்கு போகுது. மகளை கூப்பிட்றாரு, கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவர் நடந்தது அவர் ஸ்ருதிஹாசனே இல்லை, அந்த டைரக்டர் எனக்கு பார்த்தா, எப்படி டைரக்டரை பார்த்து நீ எப்படி ஒரு உருவத்தை பேசுறதை வச்சு நீ எப்படி முடிவு பண்ணுவ அப்படின்றாரு அவர். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு உலக இலக்கிய ஒரு 6 புத்தகம் சொல்கிறாரு, உலக இலக்கியம். அப்போ உலகத்தில் மிகச்சிறந்த 6 கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் சொல்கிறாரு. மொத்தம் 6, 12. இந்த 12 புத்தகங்களில் நான் அப்படின்றார் கமலஹாசன், நான் 2 தான் படிச்சிருக்கிறேன், மீதி 10 புத்தகம் அந்த டைரக்டர் படிச்சிருக்காருன்னு போது ஸ்ருதிஹாசன் ரியல் டேடி அப்படின்னு உண்மை. அதனால வந்து வெளி தோற்றத்தை வச்சு இடப்படாத, அவர் நல்ல ஒரு படைப்பாளி. ஏன்னா அந்த டைரக்டர் வந்து 10வது வரைக்கும் தான் படித்தவர், இப்போ அவர் இல்லை, இறந்துட்டார், அவர் சொல்கிறதுக்கு அப்படின்னு ஸ்ருதிஹாசன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்களாம். ஃபீல் ஆகிட்டு சாரி அப்படின்னு, சாரி டேடி அப்படிங்கிறாங்க. அதுதான், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் நடிக்கிறது முன்னாடி கமல் சார் கிட்ட தான் போய் அவர் பேசியிருந்துருக்காரு, இந்த கதையெல்லாம் சொல்லியிருந்திருக்காரு. அவர் ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா பண்ணட்டுங்க, நல்ல ஒரு வாய்ப்பு ஸ்ருதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வெளி தோற்றத்தை வச்சு நம்ம இடம் கூட போகிறது தான் அவர் அப்பா கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த ஷூட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டாங்க ஸ்ருதிஹாசன். அந்த படம் சரியாக போகலை, லாபம் அந்த படம். நான் சொல்கிற டைரக்டர் வந்து எஸ்பி ஜனநாதன், ஹீரோ வந்து விஜய் சேதுபதி. பட் அது ஏதோ ஒரு சொல்ல வந்து அது சரியாக சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனநாதன். கமலஹாசன் அவ்வளோ பரிந்துரையாக பேசியிருக்கார் மகள்கிட்ட. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த வாரணாசி படம் பிரம்மாண்டமான படம், ராஜமௌழி, எஸ் ராஜமௌழி. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தை தூக்கி மகேஷ் பாபு அவர் கையில் கொடுத்துட்டார். தெலுங்குடைய பிரின்ஸ் ஸ்டார் வந்து இந்தாங்க 3 வருஷம் வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படி இவங்க என்ன பண்ணிருங்க, வாரணாசிலேயே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு தமிழ் படத்தை பார்த்துட்டாங்க. இவங்க பார்த்துட்டு, எப்போ நம்மால் தானே இதில் ஒர்க் பண்ணியிருக்காப்புலன்னு, ஆமாம் கூப்பிடு நம்மளால் கூப்பிடு அப்படின்ட்டு ராஜமௌலியும் மகேஷ் பாபு உட்காந்துக்கிட்டு, இதுக்கு எப்படி மேக்கப் போட்ட நீ, அவர் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவர் இதுக்கு எப்படி மேக்கப் போட்ட அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் மிரட்ட போயிட்டு, அந்த படத்தில் வாரணாசியில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் சார் இந்த மாதிரி போட்டேன், நான் அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து சொன்ன பிறகு அப்படியா, இதை எப்படி கொண்டு வந்தீங்க, அதை எப்படி கொண்டு வந்தீங்கன்னு சார் ராஜமௌழி கேட்டுருந்துக்கிறார். நம்ம படத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இவர் பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. வந்து இதுக்கும் ரொம்ப சின்ன படம் போய் ஒர்க் பண்ண, நம்ம பெரிய மெனக்கடல் கூட அந்த படத்தில் வந்து மேக்கப்புக்கு நம்ம வந்து ஒர்க் இது பண்ணல. ஆனால் இவ்வளோ பெரிய பேர் இங்கே வந்து வாரணாசி வரைக்கும் இவ்வளோ பெரிய டைரக்டர் கேட்குறாங்க அப்படின்பொழுது உடனே அவர் ஃபோன் பண்ணி இந்த சம்பவத்தை எஸ்கேவுக்கு சொல்லியிருக்காரு. சார் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிப்போச்சுன்னு, சார் உங்களை வந்து கமல் சாரை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, கிளம்பி வாங்க அப்படின்னுக்கிறார். வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னா அவர் பேர் வினீஷ் விஜயன், கேரளாவை சேர்ந்தவர் தான். அவர் தான் தாய் கழுவி படத்திற்கு ராதிகாவுக்கு இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டது. அப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ரகசியமாக கூட்டும் வைக்கிறார். வந்து வாங்கன்னு சொல்லலை, ரகசியமாக கூட்டும் வைக்கிறார். சிவகார்த்திக் கூட்டும் போயிட்டு அங்கே கமலஹாசன் உள்ள ஆஃபீஸ் மேலே நுழைஞ்சவொடனே கண்டுபிடிச்சிட்டாரு, இங்கே கூட்டின்னு வந்துக்கிறீங்கன்னு, வாங்க அப்படின்னு உடனே கமல் வந்து
அவர் மேக்கப்பில் பெரிய அது ப்ராஸ்தட்டிக்கில் அவர் வந்து அவை சண்முகிலே கலக்கணவர் அவர் கேட்டிருக்காரு, எப்படி நீங்கள் எப்படி ராதிகாவுக்கு இந்த மேக்கப் போட்டீங்க, என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க, இல்லை அவர் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்காரு வந்து. ஏன்னா இன்னைக்கு மேக்கப் அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. வினிஷ் விஜயன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 3வது படத்துலேயே 2வது படத்துலேயே தாய்க்கழிலே இப்படியாப்பட்ட ஒரு வரவேற்புனா 3வது படம் எஸ்.எஸ். ராஜமௌலி இது வாரணாசி வேற லெவல், அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலே வேற, அங்கே பாருங்கள் நீங்கள் அப்படின்னு. ஏன்னா திறமையானவர்களுக்கு என்றைக்குமே வந்து வீண் போகவே மாட்டார்கள் அப்படின்றதுக்கான உதாரணம் தான். ரொம்ப சின்ன பையன் தான், அது ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாப்புல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது வினிஷ் விஜயன் போது ஒரு மலையாள எதுவும் சொல்லணும், நம்ம வந்து மட்டஞ்சேரி மாஃபியா அப்படின்னு ஒரு படம் மம்முட்டி நடிக்கிறாப்புல, காலித் ரகுமான் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சில சும்மா அப்படியே பத்திரிகையில் சில கான்ட்ரவர்சிலாம் வருது. வந்த பிறகு அந்த ஹரிஷ் பெராடி தமிழில், அவர் தமிழில் தான், அவர் மலையாள நடிகராகண்டி தமிழில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முகநூலில் ஒரு பதிவு போடுறாரு மம்முட்டிக்கு வந்து, மம்முக்கா இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க சந்தோஷம், ஆனால் இந்த டைரக்ஷனில் நீங்கள் நடிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த கலித் ரகுமான் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த கேரளாவில் வந்து மலையாள சினிமாவுக்குள்ளே நிறைய வந்து போதை வஸ்து யூஸ் பண்ணுறாங்க, போதைப் பொருள் வந்து இந்த சினிமா ஆட்களே வந்து பெரிய பெரிய தலைகளெல்லாம் பண்ணுது அப்படின்போது கேரளா போலீஸ், சிறப்பு போலீஸ் வந்து உள்ளே இறங்கி ஒவ்வொருத்தராக யாராக இருந்தாலும் அடித்து தூக்கு, அதெல்லாம் பாரபட்சமே கிடையாது அப்படின்பொழுது உள்ளே அடித்த ரெய்டில் வந்து ஒரு கேமராமேன் வீட்டுக்குள்ளே இவர் மாட்டினவர் தான் இந்த கலீஷ் ரகுமான். இவர் யார் அப்படின்னா, இவர் மலையாளத்தில் மிக முக்கியமான ஒரு டைரக்டர் வந்து. மலையாளத்தில் தள்ளுமாலா, ஆலப்புழா ஜிம்கானா இந்த மாதிரி படங்கள்லாம் இயக்கியிருக்கிறாரு. இந்த மட்டஞ்சேரி மாஃபியா படத்தில் மம்முட்டி நடிக்கிறதுனால ஹரிஷ் பெராடி இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்கள் ரேஞ்ச் என்ன, உங்களுடைய இது என்ன, உங்களை அப்படி போற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த டைரக்ஷனில் நீ நடிக்கணுமா அப்படின்னு. எங்கே ஒரு சின்ன அவப்பயிர் பாருங்கள், எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை அப்படி இழுத்துட்டு வந்தது. நம்ம தமிழ்லேயும் ஒரு டைரக்டர் இருக்கார், பேர் சொல்ல விரும்பலை, அவரும் போதை வழக்கில் மாட்டினவர் தான். ஆனால் கருத்து சொல்கிறதெல்லாம் பாருங்கள், விஜய்க்கு எதிராக பேசுறது, விஜய் என்ன இதுவா, விஜய் என்ன வானத்துலேருந்து குச்சி வந்தவரா, விஜய் என்ன வந்து இது பண்ண போகிறாரா, டெபாசிட் இழக்க போகிறாரு, அவர் வந்து காணாமல் போன போகிறாரு, விஜய்க்கு நான்லாம் கதைலாம் சொல்லியிருக்கிறேன், அவருக்கு என்ன இதுன்னா விஜயாவே நடிகனாகவே இருந்திருக்கணும்னு நினச்சிருக்காரு. அவர் வந்து டைரக்டர் ஆனது இங்கே அவருக்கு பிடிக்கல. ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு டைரக்டரு ஒரு வழக்கில் போதை வழக்கில் மாட்டியிருக்காரு, மாட்டி அது உண்மையாதுவான்னு அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் ஒரு பெரிய ஸ்டார் வந்து நடிக்கிறார், அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு. ஆனால் இன்னொரு சக நடிகர் இவருடைய டைரக்ஷனில் நடிக்கலாமா, வேணாங்க, அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம், போதன்ட்டு விட்டுருங்க அப்படின் போது இதுதான் உண்மையான ஒரு கலைஞனுக்கான அடையாளம். இது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.